நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 31. ஜான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆமென். ஆமென். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ சீஷனுக்குரிய தகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வசனம் ரொம்ப தெளிவாக நமக்கு கற்பிக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மாத்திரமே அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். அப்போ சீஷன் அப்படின்றவனுக்கு ஒரு தகுதி இதுதான். வார்த்தைகளை கேட்கிறோம், கேட்டுட்டு அந்த மொமெண்ட் மட்டும் இது நல்லா இருக்கு இந்த வார்த்தை அப்படின்ற நினைக்கிற பிள்ளைகளாக இல்லாமல் அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நிலைத்திருந்தால் மாத்திரமே நாம் அவருடைய சீஷர்கள். இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தைகள் தான். நிலைத்திருந்தால் தான் என் சீஷன், நிலைத்தராமல் இருந்தால் என் சீஷன் இல்லைன்ற இன்டைரக்டா சொல்லக்கூடிய வசனங்கள் தான் இது. நம்ம பெரும்பாலும் நம்ம எல்லாருமே நம் துவக்கம் நன்றாக இருக்குது, அது அற்பமான ஆரம்பமாக இருக்கிறது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா துவக்கம் அருமையாக இருக்கிறது. ஆனா நம்ம கண்டினியூஸா அதே துவக்கத்துல எப்படி ஜோஷ், அதே ஃபயர் நம்ம கிட்ட இருந்தது போலவே கடைசி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குதா என்பதை நம்மை நாமே நிதானித்தறிய வேண்டும். சீஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையில நிலைத்திராமல் நமக்கு இஷ்டமான காரியங்களை செய்து கொண்டிருப்போமே, ஆனால் நம்ம தேவனுக்கு சீஷனாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை பார்க்கிறோம். அப்போ நிறைய டைம்ல பாத்தீங்கன்னா வசனங்களை கேட்கும்போது ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நினைச்சது பிறகு நமக்கு ஒரு கரெக்ஷன்ஸ், பர்சனலா சொல்றேன், ஒவ்வொருவருக்கும் இங்க ஒரு வார்த்தை மூலமாக நமக்கு ஒரு கரெக்ஷன் வரும்போது அந்த கரெக்ஷனை ஏத்துக்கிறதுக்கு நம்ம இருதயம் பெரும்பாலான டைம்ல பாத்தீங்கன்னா அது ஒத்துக்கிறது இல்லை. நான் சரியா தானே இருக்கிறேன், இது ஒரு விஷயத்துக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணாதான் என்ன, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருதயம் என்ன பண்ணணும்னா நாம் செய்கிற காரியங்களை நியாயப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். அப்போ நம்ம இருதயத்துக்குரிய இந்த எண்ணங்கள் கர்த்தருக்கு உகந்ததாக இருந்து இந்த வார்த்தையோட அலைனா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கரெக்ஷன் ரெசிஸ்ட் பண்ண மாட்டோம். ஆனா கரெக்ஷன்ஸ் எப்ப ரெசிஸ்ட் ஆகும் அப்படின்னா வசனம் தெரிந்தும் கூட அந்த வசனம் இருதயத்துல முழுமையாக போகாமல் அது மேலோட்டமாக இருக்கும் பொழுது நம்ம அந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காம தான் செய்யற காரியம்தான் சரி அப்படின்ற எண்ணங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம போகும். ஸோ நிறைய நம்ம சொல்றது மாதிரி வசனங்கள் நமக்கு நம்ம கேட்கப்படுகிறது. நமக்கு இந்த பைபிள் ஸ்டடியின் மூலமாக கேட்கிறோம், சண்டே கூடுதலை கேட்கிறோம், நீங்க வசனங்களை வாசிக்கிறீங்க, அதன் மூலமாக கேட்கிறோம். அப்போ வசனங்கள் நமக்கு அபரிவிதமாக கர்த்தர் கிருபைகளா கிடைக்குது. ஆனா அந்த வசனங்கள் உள்ள போகும் பொழுது நம்முடைய நடைமுறை வாழ்க்கை மாறணும். நம்ம எடுக்கிற முடிவுகள் அது கர்த்தருக்கு உதவியாக இருக்கணும். நம்ம எடுக்கிற முடிவுகள் இருந்தாலும் சரி, நம்ம நடைமுறை வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது வசனத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை நம்ம நிதானித்து அறிய வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்வது போல அவர் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மட்டுமே நாம் அவருடைய சீஷர்கள் என்று பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு இதை குறிச்சுதான் நம்ம டீட்டெயிலாக தியானிக்க போகிறோம். ஸோ முதல்ல பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, இயேசுவின் வார்த்தைகள் நிலைத்திருப்பவனே உண்மையுள்ள சீஷன் அப்படின்ற அதை குறித்து சில வசனங்களை நம்ம வாசிப்போம். இப்போ சீஷனா இருக்கிற முடிவு எடுத்த பிறகு அதுல நிலைத்திருந்தா மட்டும்தான் அவருடைய சீஷன்றதை ஆரம்பத்தில் நம்ம பார்த்துட்டோம். அப்போ தேவன் நமக்கு சில கரெக்ஷன்ஸை கொடுக்கும் பொழுது அந்த கரெக்ஷன்ஸை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை என்று பார்க்கிறோம். இது நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா என்னால ஏன் இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்ன ஆரம்பம் நல்லா இருக்குது, ஆனா என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஏன் கண்டினியூ பண்ண முடியலன்னா அந்த இடைப்பட்ட காலங்கள்ல எனக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக சில கவலைகளோ, சில கலக்கங்களோ, இல்ல சுய இச்சைகளோ அது வரும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தராம நம்முடைய சுயத்துக்கு முக்கியத்துவம் தரும் பொழுது அந்த இடத்துல நம்ம ஆரம்பம் நன்றாக இருந்தாலும் கூட முடிவு அது சரியா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அதுவாக இருக்கிறது. அப்போ நிறைய பிரசங்கள் கேட்கிறோம் நம்ம எல்லாருமே. இப்போ 8 மணி செய்திகள் கேட்கிறோம், வாரம் ஞாயிற்றுக்கிழமை கேட்கிறோம். பிரசங்கங்கள் நிறைய நமக்கு உள்ள போகுது. ஆனா பிரசங்கங்கள் உள்ள போனாலும் அது நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருகிறதா அப்படின்றத நிதானிச்சு பாருங்க. பிரசங்கம் கேட்கறது முக்கியம் இல்ல, பிரசங்கங்களை கேட்கறது, வசனங்களை வாசிப்பது, அதை உணர்ந்து அதன்படி செயல்படுவதுதான் நமக்கு கர்த்தர் பிரியப்படுகிறாரே தவிர கேட்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கேட்டு அதன்படி நடக்கணும் அப்படின்னு தான் அவர் பார்க்கிறோம். அப்போ வசனத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது
நம்ம பர்சனலா சில கன்ஃபரன்டேஷன்ஸ் வரும் பாத்தீங்களா, பர்சனலா யாராவது வந்து இது வசனத்தின்படி இல்ல அப்படின்னு சொல்லும்போது அதை திறந்த இருதயத்தோட ஏற்றுக்கொண்டோமேயானால் நமக்கு வசனத்தின் மேல உண்மையான பிரியம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா வசனத்தை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபரன்டேஷன் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனது இல்லை அப்படின்னா வசனத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இயேசுவின் சீஷன் அப்படின்ற சொல்ல நம்ம எல்லாருமே நம்ம உண்மை உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய வசனங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவனே, அதில் நிலைத்திருப்பவனே அவனை சீஷன்றது பார்க்கிறோம். அதுக்குரிய வசனங்களை வாசிச்சு பார்ப்போம் இன்னைக்கு. லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 47. லூக் 6:47. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆமென். இந்த இடத்துல நான் பார்க்கிறது 3 வார்த்தைகள். ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2வதாக என் வார்த்தையை கேட்டு அப்படின்றாரு. 3வது அவைகளின்படி செய்கிறவன். சோ கர்த்தரிடம் வரணும், வந்தா மட்டும் பத்தாது, அந்த வார்த்தைகளை கேட்கணும், அந்த வார்த்தைகளை கேட்டா மட்டும் பத்தாது, அதை செய்கிறவனாயும். அப்ப நம்ம எல்லாரும் வந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடம் வந்துட்டோம். வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்னா அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தைகளை கேட்கறது மாத்திரமல்லாமல் அந்த வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து அதன்படியாக நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல பெரும்பாலும் நம்ம எல்லாருமே வந்து இது செய்யணும், கர்த்தர் விரும்புகிற இதை வரதும் சரி கேட்கறதும் சரி செய்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனாலும் அந்த பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது சம்டைம்ஸ் நம்ம வந்து இடறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்தா மட்டும் பத்தாது, கேட்கிறவனாயும் இருக்கணும், செய்கிறவனாயும் இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம். அப்போ ஒரு உண்மையான ஒரு சீஷன் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாக வந்து கேட்டு செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாக அதை சொல்லிக் கொடுக்குது. அப்போ இந்த சீஷன் அப்படின்றத வந்து சும்மா கேட்கிறவனா மாத்திரம் இல்லாம ஆக்ஷன்ல வந்து வெளிப்படுத்தி காட்டணும். இந்த ஆக்ஷன் வரும்பொழுதுதான் நம்ம நிஜமாவே இயேசுவுக்கு ஒரு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்மளால உணரவே முடியும். ஏன்னா வார்த்தையை கேட்கிறோம், ஒண்ணுமில்ல, பொய் சொல்லாது இருப்பாயாக அப்படின்னு வசனம் சொல்லுது. இயேசுவிட வந்துட்டோம், அப்ப வசனம் சொல்லுது பொய் சொல்லாம இருன்னு சொல்லி சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அதை செய்கிறோனா இல்லாமல் இந்த ஒரு பொய்னால என்ன ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணோம்னா தேவனுடைய வசனங்களை காம்ப்ரமைஸ் பண்றோம். அப்ப காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அங்க என்ன நடக்குது? நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்யாமல் அவருடைய சீஷனா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த சீஷனுக்குரிய வேலையை செய்யாம இருக்கிறோம் பாத்தீங்களா? அதான் வசனம் உள்ள போகுது, ஆனா அது பிராக்டிக்கலா அப்ளை பண்ணணும்ன்ற ஒரு காலகட்டம் வரும் பொழுது அதை விட்டு பின்வாங்கி போறோம் பாத்தீங்களா? அது வந்து நமக்கு ஒரு சீஷனுக்குரிய தகுதி இல்லை என்பதை இதை பார்க்கிறோம். அப்ப உண்மையாகவே நான் தேவனம் வந்திருக்கிறேன், வசனத்தை கேட்டிருக்கிறேன், அப்படி அது மட்டும் இல்லாம நான் செய்து கொண்டிருக்கிறேன், அவர் அந்த வசனங்களை வந்து கேட்டு உணர்ந்து அதன்படி கீழ்ப்படுகிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கிற பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் ஆரம்பத்துல பார்த்தோம்ல அந்த 8ஆம் அதிகாரம் வசனம் 31 யோவான்ல சொல்ல திரும்ப வாசிக்கிறேன். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அடுத்த வசனம் சொல்லுது 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த விடுதலை இயேசுவோட பிள்ளைகளுக்கு நிச்சயம் உண்டு. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்து விடுதலை நிச்சயமாக உண்டு. என்ன விடுதலை? அந்த பாவத்திலிருந்து இந்த விடுதலை. அப்போ இயேசுவிடம் வந்த பிறகு வார்த்தைகளை கேட்ட பிறகு அவர் இது பாவம் அப்படின்னு சொல்லி அவரை உணர்த்தும் பொழுது அந்த பாவத்திலிருந்து விடுபட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அப்படி வாழும் பொழுது நம்ம எல்லாருக்கும் அந்த பாவங்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த பலனையும் கர்த்தர் தருகிறேன்னு சொல்லி சொல்றாரு. சொல்றது போல சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வாசிக்கலாம் இன்னும் அதை குறித்து. யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 7. John 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். ஆமென். சோ நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது வந்து இயேசுவோட நம்ம இணைந்து இருக்க வேண்டும். எப்பயோ ஒரு தடவை வந்து வசனத்தை வாசிக்கிறதோ, இல்ல எப்பயோ ஒரு தடவை ஜெபம் பண்றதோ, இல்ல எப்பயோ ஒரு தடவை கீழ்ப்படுகிறதோ குறிச்சோ இங்க எழுதவே இல்லை. அவர் ரொம்ப தெளிவா சொல்லுறாரு அந்த இடத்துல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்ப நிலைத்திருந்தால் என்ன? இப்பதான் பார்த்தோம்ல ஆரம்பத்துல, நிலைத்திருக்கும் பொழுது நம்ம சீஷர்களாக மாறுகிறோம் பார்த்தோம். அப்போ நிலைத்திருந்தால் நம்ம வந்து மெய்யாகவே அவருடைய சீஷர்களாக இருப்போம். அப்போ உண்மையான இயேசுவோட சீஷன் அப்படின்ற வந்து சும்மா வார்த்தையில மாத்திரம் பிரசங்கம் பண்ணுகிறவனாகவோ இல்ல வார்த்தைகளை பேசுகிறவனாகவோ இல்லாமல் அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி உள்ளான மனுஷன் வந்து அந்த வாஞ்சியாக இருந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நடக்கிறவனாகவே இருக்க வேண்டும் என்றுதான் இங்க பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது
தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள பரிபூர்ணமாக அது வாசம் செய்யும் பொழுது நம்ம யோசிக்கிற சிந்தனைகள் இருக்கு பார்த்தீங்களா, சிந்தனைகள், நம் செயல்பாடுகள், இது எல்லாமே பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியங்களாக மாத்திரமே இருக்கும். திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள பரிபூர்ணமாய் வாசமாக இருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் பாக்குறோம் பாத்தீங்களா. அப்போ நிலைத்திருக்கும் பொழுது நம்ம செய்கிற அனைத்து காரியங்களும், நம்ம சிந்தனைகள், நம் செயல்பாடுகள், இது எல்லாமே பரிசுத்தத்தை நோக்கி மாத்திரமே இருக்குமே தவிர அசுத்தத்திற்கு ஒருபோதும் இடம் இருக்கவே இருக்காது. அப்ப நிதானிச்சு பாருங்க, இன்னைக்கு நான் செய்கிற காரியங்கள் எங்கேயாவது என் டிசையர் எங்கேயாவது அது பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய வேலைகளாக ஏதாவது இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஹைலி டேஞ்சரஸ். ஏன்னா வசனம் சொல்வது போல நான் இயேசுவில் நிலைத்திராதவனாக இருக்கிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். அப்ப அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கிறோமே. அப்போ பரிசுத்த குலைச்சலாக்குகிற காரியம் ஏதாவது எங்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை வேரோடு பிடுங்கி எரிந்து போட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி மட்டும்தான். ஆத்தும கனியா இருந்தாலும் சரி, ஆவியின் கனியா இருந்தாலும் சரி, நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறணும்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நம்மால் கனி கொடுக்க முடியும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் வசனம் 42, ஆக்ட்ஸ் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். கடைசியா பாக்குற வார்த்தை இது யாருன்னா, இந்த அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் வசனம் 38 பேதுரு ஞானஸ்நானத்தை பத்தி பேசுறாரு. நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப ஞானஸ்நானத்தின் மூலமாக அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் 3000 பேர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த 3000 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த வசனம் 41 படிச்சு பாத்தீங்கன்னா அதை பத்தி எழுதப்பட்டிருக்கும். அப்ப 42 சொல்லுது, அந்த 3000 பேரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் பார்க்கிறோம். அப்போ இங்க சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் செய்தல், இதுல அசைவில்லாமல் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படின்றத தெளிவா இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. அப்போ அந்த ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் அப்பதான் யூதர்களாக இருந்து மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க லைஃப் ரொம்ப கேஷுவலாலாம் இல்ல, கேஷுவலான லைஃப் இல்ல அவங்களுக்கு. 3000 பேத்துக்கும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 3000 பேரும் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அவங்க கண்டினியூ பண்ணாங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்காக அந்த ஆவிக்குரிய அந்த ஹேபிட்ஸ், அது என்ன ஹேபிட்ஸ்னா அந்த பழக்க வழக்கங்கள் என்னன்னா உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் செய்தல், இதுல அவர்கள் தரித்திருந்து உறுதியாய் தரித்திருந்து என்ன பண்ணாலும் ஆவியிலே வளர்வதற்கு அவங்க வழிவகை செய்தார்கள்னு பாக்குறோம். அப்போ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு அசைவு இல்லாமல் நம்ம நிக்கணும் அப்படின்னா, திரும்பவும் சொல்றேன், ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில நம்ம எல்லாருமே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு சில காரியங்கள் நாமும் கூட செய்ய வேண்டும். என்ன? இந்த ஆதி கிறிஸ்தவர்கள் அந்த அப்போஸ்தலர்கள் என்ன காரியங்களை செய்தார்களோ அந்த காரியங்களை நாமும் கூட, அந்த உபதேசமா இருந்தாலும் சரி, அந்யோன்யமா இருந்தாலும் சரி, அப்பம் பிட்குதலுக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி, ஜெபம் செய்த காரியங்களா இருந்தாலும் சரி, அதுல உறுதியாக நம்ம தரித்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ இதுல உறுதியாக தரித்திருக்கும் பொழுது நம்ம கர்த்தருக்கு உண்மையும் உத்தமம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்களாக நம்மால நிலைத்திருக்க முடியும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வாசிக்கலாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 16. கொலோசியன்ஸ் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆமென். ஆமென். அப்போ இந்த இடத்துல கிறிஸ்துவின் வசனம் யாருக்குள்ள? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எப்படி இருக்கணுமா? சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. அப்ப தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துல அது பரிபூரணமாக வாசம் செய்யணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறதாக இருக்கிறது. அவன் 3 வேளை நம்ம சாப்பிடுறது போல தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். அதை அதிகமாக உட்கொள்றது வெறும் கடமைக்காக படிக்கிற விஷயமாக இல்லாமல் அது நம் இருதயத்திலே பரிபூரணமாக வாசம் செய்யும் பொழுது அதனை அவுட்புட் பாருங்களேன். அப்போ தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது, அது சும்மா மட்டும் இல்ல, அது சகல ஞானத்தோடும் இருக்குது, அது பரிபூர்ணமாகவும் இருக்கிறது. அது பரிபூர்ணமாகவும் சகல ஞானத்தோடும் இருக்கும் பொழுது அதோடைய அவுட்புட் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும்
ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி. அப்ப சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம ரெண்டு காரியம் செய்ய முடியும் இந்த இடத்துல. ஒண்ணு, மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல முடியும். இரண்டாவது பாத்தீங்கன்னா, கீர்த்தனைகளினாலும் சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை நம்மால துதித்து பாட முடியும்னு கூட இங்க சொல்லுது. அப்போ அந்த வார்த்தைகள் வெறும் வெளிப்புறமாக மாத்திரம் இல்லாமல் உள்ள இருந்து நமக்கு கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒருவேளை நமக்கு வார்த்தை ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம இருதயத்துல அப்படின்னா, விசுவாசம் கூட கம்மியா தான் இருக்கும். அப்போ நம்முடைய வார்த்தை எப்போ அதிகமாக அதான் வசனம் வாசிக்கிறோம்ல, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ அதிகமாக வசனம் உள்ள போக ஆட்டோமேட்டிக்கா நம்ம விசுவாச அளவும் கூட அது வளர ஆரம்பிச்சிடும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இடத்துல. அப்போ அந்த உள்ளான மனுஷனை, அந்த கர்த்தருடைய வசனங்கள் அது சகல ஞானத்தோடும் அந்த உள்ளான மனுஷனிடம் அது பரிபூர்ணமாக வாசம் செய்ய வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப தெளிவாக அது சொல்லுது. அப்போ சகல ஞானத்தோடும் அந்த வார்த்தைகள் நமக்கு உள்ள இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு அவுட்புட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்ம செயல்பாடுகள், நம்முடைய வார்த்தைகள், நம் சிந்தனைகள், இது எல்லாமே கர்த்தருடைய வசனத்தால் நிரப்பப்பட்டு அது பரிசுத்தமான ஒரு காரியத்தை மாத்திரம்தான் செய்யுமே தவிர அசுத்தமான காரியங்களை அது ஒருபோதும் செய்யவே செய்யாது அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். சோ இயேசுவின் வார்த்தையில் நிலைத்திருப்பவனே அவர் உண்மையுள்ள சீஷன் அப்படின்ற தலைப்புல வசனங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்ப அடுத்ததா பார்ப்போம், யாக்கோபு 1 வசனம் 22, ஜேம்ஸ் 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். ஆமென். அப்போ வசனத்தை கேட்பது மாத்திரம் முக்கியம் அல்ல, அந்த வசனத்தின்படி செய்கிறது தான் இங்க புத்திசாலித்தனமாக இருக்குது. அப்போ ஒரு கீழ்ப்படிதல் அப்படின்னு வரும் பொழுது, நம்ம கீழ்ப்படியணும் கர்த்தருக்கு அப்படின்னு வரும் பொழுது அந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அப்போ நம்ம இயேசுவோட சீஷன், நான் ஒரு விசுவாசியா இருக்கிறேன் அப்படின்னா நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது மட்டும்தான். வசனத்தை கீழ்ப்படியலன்னு வச்சுங்களேன், நமக்கு அடையாளமே கிடையாது. நம்ம இயேசுவோட சீஷன் சொல்ல நமக்கு தகுதியே கிடையாது. ரொம்ப கிளியரா அங்க சொல்லுது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. சோ கேட்கறது செய்யாம நான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒரு மாயக்குரிய ஒரு வாழ்க்கை மட்டும்தான். நம்ம அதுக்குள்ள நிலைத்திருக்கவில்லை, அது ஒரு மாயக்குரிய ஒரு வாழ்க்கை. அப்போ வசனத்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்கும் பொழுது வஞ்சிக்கப்படாமல் நம்ம நிலைத்திருக்க நம்மளால முடியும். ஆனா வசனத்தை கேட்டும் அதுல கீழ்ப்படியாம போனோம்னா வஞ்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறிக்கொண்டு வருகிறோம் நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் அடுத்ததா மத்தேயு 7:24, Matthew 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென். ஆமென். ஆகையால் நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு செய்கிறவனே புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த பில்டிங்க்கு, அந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் தேவைப்பட்டுச்சு. அந்த ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். ஏன்னா பெருமழை வந்தது, பெருவெள்ளம் சொரிந்தது, ஆனாலும் அதை விழல அப்படின்றத பார்க்கிறோம். அது எதனால அப்படின்னா அந்த வீடு தேவனுடைய வார்த்தையாக அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டதா இருந்ததுனால அதுக்கு எதிர்த்து நின்று எது வந்தாலும் அது அசைவில்லாமல் அது உறுதியாக இருந்தது. ஒரு எமோஷன் கிடையாது. வார்த்தைகளை கேட்கிறோம், ஆஹா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்றது இட் இஸ் அன் எமோஷன். அது இங்க கர்த்தருக்கு தேவையே இல்லை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பவுமே அற்புதமா தான் இருக்கு. அது யாரும் அப்ரிஷியேட் பண்ணணும் தேவையே இல்லை. இட் இஸ் ஆல்வேஸ் அமேசிங், இட் இஸ் மார்வலஸ். ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த புத்தி உள்ளவராக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை தான் வாழணுமே தவிர வெறும் வாயின் வார்த்தைகளாக பிரசங்கம் சூப்பரா இருந்துச்சு, வார்த்தைகள் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இன்றைக்கு அதுதானே பெரும்பாலுமான சபைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. போய் கேட்டோம்னா என்ன பிரசங்கம் எப்படி இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்துச்சு, என்ன பேசினாங்க ஒன்னும் தெரியாது. அப்போ அந்த வார்த்தை உள்ள போகவே இல்லையே. ஒரு கடமைக்காக நானும் சண்டையான சபைக்கு போறேன், வார்த்தைகளை கேட்கிறேன், வீட்டுக்கு போறேன்ற மாதிரி இல்லாம எதுக்காக அந்த இடத்துக்கு போகிறோன்ற உணர்வே இல்லாம தான் நீங்க நிறைய பேர் சபைக்கு போயிட்டு இருக்காங்க. பட் நம்ம அந்த கேட்டகரி இல்லையே. அப்போ நம்ம வெறும் எமோஷனலா ஒரு கல்ச்சர், ஒரு எமோஷனலா ஒரு பேட்டர்ன், இல்ல இதை நான் செய்யணும்ன்ற ஒரு கடமை, இதுக்காக நம்ம சபை கூடுதல் பண்றதே கிடையாது. நம்ம இன்றைக்கு இந்த சபை கூடுதல் மூலமாக கர்த்தரிடம் என்ன பேசவிருக்கிறார், என்ன காரியம் கற்றுக்கொள்ள போகிறேன்ற அந்த வாஞ்சையோடு சபை கூடுதலுக்கு பங்கேற்று அதன் மூலமா கற்றுக்கொள்ளதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார் தவிர சும்மா வெறுமனே போய் உட்கார்ந்துகிட்டு அருமையா இருந்துச்சு சொல்றதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ அந்த அஸ்திபாரமாகிய அந்த வார்த்தையின் மேல
நம்ம கட்டப்பட்டு வருகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுமே கட்டப்பட்ட பிறகு அதோடைய வெளிப்பாடு எப்படின்னா, நம்ம கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருந்தா மட்டும்தான் அது வெளிப்பாடு. இல்லைன்னா பெருமழை வரும், பெருவெள்ளம் வந்தாக்கு அப்புறம் வீட்டின் மேல் மோதும், அது அழிந்தது, முழுமையாக விழுந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கேட்டகரிக்கு நம்ம யாரும் போக தேவையே இல்லை. வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக மாறுவோம்ன்றதை பார்க்கிறோம். இப்போ முக்கியமா இப்ப இந்த சின்ன ஒரு சம்மரி மாதிரி எடுத்துட்டோம்னா, இந்த பைபிள் ஸ்டடியில இப்ப பார்த்த இந்த காரியங்களை முதல்ல வசனத்தை வாசிக்கிறது வெறும் கடமைக்காக வாசிக்க வேண்டாம். இது சரி டெய்லி ஒரு தடவை வாசிச்சிடணும்ன்றத கடமைக்காக வாசிக்க வேண்டாம். அதை வாசிக்கும் பொழுது அதை உணர்ந்து கர்த்தர் இன்றைக்கு என்னிடம் என்ன பேசவிருக்கான்றத அந்த வாஞ்சையோட வசனங்களை வாசிப்பதுதான் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிறது. அப்ப அடுத்ததா வசனங்களை நம்ம கேட்கிறோம், வசனங்களை கேட்கிறோம். அந்த வசனங்களை கேட்டுட்டு மாத்திரம் நல்லா இருக்குன்னு சொல்ற பிள்ளைகளாக இல்லாமல் அதை கேட்டு அதை குறித்து வைத்துக் கொண்டு வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் என்று நம்ம புரிஞ்சு அது இப்படி நடக்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லாம நமக்கு சபையின் மூலமாக ஏதோ ஒரு கரெக்ஷன், இது நீங்க செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இது செஞ்சா வசனத்தின்படி சரியா இருக்கும், இதை செஞ்சீங்கன்னா வசனத்துக்கு விரோதமா இருக்கும்னு சொல்லி நமக்கு சபையாரின் மூலமாக ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் வருது அப்படின்னா நம்ம அதை கவனித்து அதன்படி அது வசனத்தோடு ஒத்து போகுதா என்பதை நிதானித்தறிந்து அதை மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் தேவன் அவருடைய பிள்ளைகளை வைத்து கூட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்கு ஒரு வழி செய்கிறார், நமக்கு தெரிஞ்சதுதான். அப்போ வெறும் சபையில ஐக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்ஷன்ஸ் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்ததா ஜபத்துல உறுதியாய் தரித்திருந்து கர்த்தருக்கு விரோதமான தீய காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை விட்டு விலகி நம்ம நிக்கணும் அப்படின்றத பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அடுத்ததா 2வது தலைப்பு என்ன பார்க்க போறோம்னா, தேவனுடைய வார்த்தை சத்தியத்தையும் வஞ்சனையும் வெளிப்படுத்தி காட்டுகிறது. அப்ப அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அது எது சத்தியம், எது வஞ்சனை, எது பிசாசோட போதனை, எது தேவனுடைய போதனை என்பதை வகையறுத்து காட்டுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். நம்ம யாருமே தேவனுடைய வார்த்தை எதிர்த்து நிற்பதெல்லாம் கிடையாது. நம்ம அவருக்கு அந்த வார்த்தைக்கு பயபக்தியோட நம்ம கீழ்ப்படியணும்ன்ற அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனா நம்ம எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக இல்லாமல் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப ஸ்லைட்டா ரொம்ப மெதுவா நமக்கு நம்ம நிதானிச்சு கூட இருக்க மாட்டோம். நமக்கே தெரியாம ஒரு சின்ன ஒரு வஞ்சனை உள்ள வந்துடும். அது வஞ்சனை என்பது நமக்கே தெரியாமல் அது நமக்குள்ளேயே இருக்கும் வச்சுங்களேன். அப்போ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ரொம்ப சட்டிலா இருக்கதே தெரியாது, ஆனா இருக்கும். அந்த மாதிரி நம்ம எதிர்த்து நின்று இது வேணும்னே நான் கர்த்தருக்கு விரோதமா நான் செய்வேன் அப்படின்ட்டு நம்ம யாரும் செய்யறதே இல்லை. ஆனா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப சட்டிலா ரொம்ப சாதாரணமா அந்த விஷயம் வஞ்சனை உள்ள வந்திருக்கும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா அப்படின்றத நிதானிச்சு பார்ப்போம். பார்க்க போற வசனங்கள் என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, வஞ்சனை எது, சத்தியம் எது அப்படின்றத நம்ம வகையறுத்து பார்ப்பதற்கு எப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம் கொஞ்ச நேரத்துல. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக பார்க்க எது சரி அப்படின்றத தெளிவா கண்ணார பார்க்கவும், சரியா சிந்திக்கவும், அது துல்லியமாக இதுதான் சரி அப்படின்ற மதிப்பிட்டு பார்ப்பதற்கும் தேவனுடைய வார்த்தை நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப முக்கியமாக பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் லைஃப் பிராக்டிக்கல் வரும் பொழுது இப்ப நம்ம இது நடக்கும் நமக்கு தெரியும். ஆனா பிராக்டிக்கல் வரும் பொழுது தடுமாட்டம் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, எது தேவனுடைய வார்த்தை, இது நிச்சயமா தேவனுடைய வார்த்தை தானா அப்படின்றத டிசர்ன் கூட பண்ண முடியாது. ஏன்னா வசனம் உள்ள இல்ல இருதயத்துல. அது இல்லாததுனால என்னன்னா, இது சரியா இருக்குமா, இது தவறா இருக்குமா, இந்த முடிவு சரியா, அந்த முடிவு சரியான்றது மாதிரி அது ஆசோலேஷன்ல இருக்கும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துல பரிபூர்ணமா நமக்கு இல்லை. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல தேவனுடைய வார்த்தை தான் எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த அதிகாரம் நமக்கு தெரிஞ்சும் கூட இந்த மனித பாரம்பரியங்கள் இருக்கு பாத்தீங்கல்ல, இந்த மனித பாரம்பரியங்கள் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பாரம்பரியங்கள் இருக்கு. இந்த சபை அந்த சபைன்னு கிடையவே கிடையாது. இந்த பாரம்பரியங்கள் அனைத்துமே மனிதனால் உண்டாக்கப்பட்டது. அது வசனத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு, வசனம் கொடுங்கன்னு கேட்டா வசனமே இருக்காது. அப்ப அது போல இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த கோட்பாடுகளை நம்ம இருதயத்துல வைத்துக் கொண்டு அதை வசனம் அப்படி சொல்லுதா சொல்லலையான்றத அந்த வகையறுத்து கூட பார்க்க முடியாம ஒரு மாதிரி ஒரு மந்தமான ஒரு வாழ்க்கை முறை பாத்தீங்களா. அப்போ அதுவும் கூட நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம்ன்றதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இந்த சில காரியங்கள் பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதை நம்ம ஜெயிச்சுதான் நம்ம வந்தாகணும். அதுக்கு வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 17:17, ஜான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென்.
ஆமென். சோ தேவனுடைய வார்த்தை பாத்தீங்கன்னா, எது நல்லது, எது கெட்டதுன்ற வகையறுத்து பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையானதா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப வகை செய்யுது. அதான் வசனம் சொல்றது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப சத்தியம் இருந்தாதான் அது பரிசுத்தமாக்க முடியும். சத்தியம்னா என்ன? வசனம். அப்ப வசனம் இருந்தாதான் நம்மால பரிசுத்தமாக வாழ முடியும். வசனம் இல்லைன்னா நம்ம தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா இது நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ இந்த சத்தியம் அப்படின்றது மனித பாரம்பரியத்தினால, இந்த சத்தியம் என்பது மனித பாரம்பரியத்தினால வருகிற காரியமே அல்ல. சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தையினால வருகிற காரியம். சரிங்களா? தேவனுடைய வார்த்தையினாலதான் நமக்கு பரிசுத்தமாக்கப்படுகிறோமே தவிர மனித பாரம்பரியங்களால் அல்ல. ஏன்னா 2000 வருடங்களாக இப்போ ஒரு சபை இருக்குது. அப்ப அந்த சபை நாங்க தான் ஆதி திருச்சபை அப்படின்னு சொல்லுது. அந்த சபைகளை ரோமர்களால் உருவாக்கப்பட்ட பல கோட்பாடுகள், சிலை வழிபாடாக இருந்தாலும் சரி, அப்புறம் நான் தான் எல்லாருக்கும் மேலான ஒரு பெரிய தலைவன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வைத்திருக்கிற ஒரு அதிகாரம் படைத்த ஒரு தலைவனாக இருக்கிறான் ஒரு சபையில. இப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் மனித பாரம்பரியங்கள். இதெல்லாம் ரோமர்களால கொண்டு வரப்பட்ட சில அநேக பாரம்பரியங்கள் இருக்கிறது. அப்ப அந்த பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை அவமாக மாற்றி விட்டார்கள். அப்போ நம்ம பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னா நமக்கு தேவை தேவனுடைய வசனம் மட்டுமே தான். அப்போ இந்த இந்த கலாச்சாரத்தின் மூலமாக வருகிறதோ இல்ல இந்த பாரம்பரியம் மூலமாக வருகிறதோ இது நம்ம ஒருபோதும் பரிசுத்தமாக்க போறதே இல்லை. அதை நம்ம அசுத்தமா தான் மாத்துவேன் என்றால் அந்த பாரம்பரியத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை அது அவமாக போகிறது. அப்போ எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது வஞ்சகம் அப்படின்றத வகையறுத்து பார்க்கக்கூடிய அந்த வல்லமை எங்க இருந்து புறப்படுகிறது என்றால் தேவனுடைய வசனத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு புறப்படுகிறது. அந்த வசனம் மட்டுமே நம்மை பரிசுத்தமாக்குகிறது. பரிசுத்தமாக்குறது வசனத்தை விட்டா வேற ஒண்ணுமே இல்லைன்றத ரொம்ப தெளிவா அங்க பார்க்கிறோம். அடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 119, 160. சாம்ஸ் 119, 160. உம்முடைய வசனம் சாமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். ஆமென். ஆமென். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். தேவனுடைய வார்த்தை அது முழுமையாக இருக்கிறது. அது அது கம்ப்ளீட். அது பாத்தீங்கன்னா ஃபிளாலஸ். அது எங்கேயுமே எந்த ஒரு குறைபாடுமே கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்டா இருக்குது அப்படின்றத பாக்குறோம். அதான் வசனம் சொல்லுது உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் அப்படின்னு பாக்குறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை நிலையானது. நம்ம அந்த வார்த்தையின் மேல உறுதியாக சாஞ்சு நிக்கலாம். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சமூலமும் சத்தியமாக இருக்கிறதுன்னு பாக்குறோம். அப்போ ஸ்டேபிளா எப்படி வசனம் சொல்லுது பாத்தீங்களா? தேவனுடைய வார்த்தைகள் வானங்களில் நிலைத்திருக்கிறது பாக்குறோம். அப்போ ஒரு தடவை அவர் சொன்னா அது சொன்னதுதான் அவர் வார்த்தை மாறாத அவர் தேவன் என்று பாக்குறோம். அப்போ அந்த வார்த்தையின் மேல முழுமையான நம்பிக்கையோட நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா ஒரு வார்த்தை தான் ஒரு மனுஷன் எப்பேற்பட்டவன் அப்படின்றத கணிக்குது பாத்தீங்களா? அப்போ ஒரு வார்த்தையை வச்சு நம்ம சொல்லிடலாம் இந்த மனுஷன் எப்படி, இந்த மனுஷன் எப்படின்றத நம்ம வகை எடுத்து சொல்லிடலாம். அப்போ அது போல அந்த வார்த்தையை வச்சுதான் அவன் கேரக்டர் நமக்கு தெரிஞ்சுக்குது. எப்படிப்பட்ட மனுஷனை புரிஞ்சுக்கணும் பாத்தீங்களா? அப்ப அது போலதான் தேவன் எப்பேற்பட்டவர்ன்றத அவருடைய வார்த்தை அசையாத ஒரு வார்த்தை, ஒரு நிலையான வார்த்தை உள்ளதாக இருக்கிறது. அது சகலம் சத்தியமாக இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவன் இப்பேற்பட்டவர் தான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வசனம் தான் நமக்கு உறுதியாக இருக்கிறது பாக்குறோம். அப்போ விசுவாசிகளாக நம்ம எல்லாருமே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. அப்ப அதன் மேல முழு நிச்சயமான விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். ஏனென்றால் இது தேவனே அவருடைய ஆவியின் வல்லமையினால எழுதப்பட்ட அந்த வார்த்தை. இங்க குறைகள் எதுவுமே இல்லை, எல்லாம் நிறைவாக இருக்கிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுவது போல உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பார்ஷலா இல்ல, இட் கம்ப்ளீட் அப்படின்னு பாக்குறோம். அப்போ டிசப்ஷனுக்கு இங்க வழியே இல்லை. நம்ம வஞ்சிக்கப்படுகிறதுக்கு வகையே இல்லை. ஏனென்றால் வார்த்தை அதிகமாக நம்ம வாசித்து அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் வஞ்சனைக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பாக்குறோம். வாசிக்கலாம். அடுத்ததா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 15. 2 Timothy 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. ஆமென். ஆமா. இப்போ இது நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. போதிக்கிறவங்க மாத்திரம் இல்ல, சத்தியத்தை பிரசங்கம் பண்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாரும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு நம்ம எல்லாருக்கும் அதிகாரம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ
நம்ம வெளியே போய் மற்றவங்களுக்கு போதிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணுமா, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் பார்க்கிறோம். வசனத்தை வந்து சும்மா மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டு மாத்திரம் இல்ல, அதை பகுத்து, அதை ஆராய்ந்து, அதை போதிக்கிறவனாக நம்ம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்போ நம்ம வேத வசனத்தை நிதானிக்காம, பகுத்தறியாம நம்ம போதிச்சுட்டு தப்பான காரியங்களை போதிச்சோம்னா கர்த்தருக்கு முன்பாக வந்து ஒரு உகந்த பிள்ளையா நம்ம இருக்கவே முடியாது. ஏனென்றால் இங்க சொல்லுது ஜாக்கிரதையாயிரு, உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ உத்தமனா நிக்கணும்னா கரெக்டா நிதானமாய் பகுத்து போதித்து ஆராய்ந்து இருக்கும் பொழுது நம்ம உத்தமனா நடந்து கொள்ள முடியும். அப்ப மேலோட்டமா படிச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி நம்ம போதிக்க ஆரம்பிச்சோம் வச்சுங்களேன், அது தவறாக போயிடுச்சு அப்படின்னா அது உத்தமக்குரிய காரியங்கள் அல்ல அப்படின்றத அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ ஜாக்கிரதையா இருக்கணும். போதிக்கிறதுக்கு அதிகாரம் எல்லாருக்கும் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து போதிக்க, ஒருவேளை தெரியலன்னா பரவாயில்ல. ஏன்னா எல்லாரும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு போதிக்கிறது கிடையாது. நம்ம வந்து அப்பப்போ வந்து ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரு, கத்துக்கிறோம், வளர்றோம். ஆனா நம்ம என்ன தெரிந்திருக்கிறதோ அதை முழுமையாக தெரிந்து கொண்டு அப்புறம் போதிங்க அப்படின்ட்டு தான் இங்க வார்த்தைகள் நம்ம சொல்லுது. ஏன்னா அக்யூரசி ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன பேசுறோமோ அந்த காரியம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏனென்றால் நீங்க சொல்லுகிற வார்த்தை இன்னொரு ஆத்மாவுக்கு வந்து ஜீவனையோ இல்ல மரணத்தையோ உண்டாக்குவதற்கு அது வந்து வாய்ப்பாக இருக்கும். அப்போ லைட்டா இப்ப நான் பேசுற வார்த்தை, இப்ப நீ பெரும்பாலும் பசங்களை பாக்குறோம்ல, பசங்க வந்து பண்றாங்க இந்த சபைகள்ல. ஆனா தேவ வசனத்தையே திரித்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக உங்க மடியிலே போடுவார்கள் அந்த வசனத்தை அப்படியே திரிச்சு அது என்ன பண்றாங்க, பாஸ்பரிட்டி காஸ்பல், செழிப்பு உபதேசத்துக்கு பயன்படுத்துறாங்க. அது அப்படி எழுதப்படவே இல்லையே. அப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வார்த்தைகளை வந்து எடுத்து அது தனக்கு ஏற்றாது போல வந்து திரித்து பேசுறாங்கல்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளாக நம்ம இல்லாமல் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதித்து தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி நாம் அனைவரும் ஜாக்கிரதையாய் இருப்போம். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் வசனம் 5. Proverbs 35. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஆமென். ஆமென். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவை. அப்போ இது வந்து அது வந்து பியூர், அது ஃபிளாலெஸ்ஸா இருக்கு. எந்த ஒரு குறைவுமே அந்த வசனங்களுக்கு கிடையாது. அது பரிசுத்தமாக இருக்கிறது அப்படின்றத ரொம்ப தெளிவா இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது ஆதியாகமம் இருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்தலா இருந்தாலும் சரி, சகலமும் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. அது பரிபூர்ணமாக இருக்கிறது. எவ்ரி வேர்ட், எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அது பரிசுத்தம் உள்ளது. ஆனா மனுஷன் என்ன பண்றான், அந்த வார்த்தைகளை எடுத்து தனக்கு ஏற்றது போல திரித்து அவன் போதிக்கும் பொழுது அது வந்து அசுசிப்படுகிறது. ஆனா அப்படி இல்லை. நாம் அப்படிப்பட்ட அழைப்பு நம்ம யாரும் அழைக்கப்படவே இல்லை. நம்ம தேவனுடைய வார்த்தையை வந்து உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நம்ம அறிவிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த வஞ்சகத்தினால நிறைய ஆத்மாக்கள் வந்து சத்தியம் இன்னதென்று அறியாமல், வசனம் தெரியும். இன்னைக்கு வெந்தவ சபைகளுக்கு நீங்க போனீங்கன்னா நமக்கு அது தெரிஞ்ச வசனங்களை விட அவர்களுக்கு அதிக வசனங்கள் தெரிகிறது. ஆனா வசனத்தோட அர்த்தம் அவங்களுக்கு புரியாமல், அந்த உணர்வு இல்லாமல் வஞ்சிக்கப்பட்ட போதனையில வந்து சிக்கிக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த அந்நிய உபதேசத்துல இருக்கிறாங்க. ஆனா நாமோ கூட அவர்களுக்கு வசனங்களை எடுத்து சொல்லி அவர் நல்வழி கொண்டு வர வழி கடமையில அந்த பொறுப்புல நம்ம இருக்கிறோம். அப்ப இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு சத்தியம் எது, வஞ்சனை எது அப்படின்றத வகையறுத்து பார்க்கக்கூடிய ஞானம் நமக்கு தேவை. அதை வகையறுத்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தேவனுடைய வசனங்கள் அதிகமாக உள்ள இருக்க வேண்டும். அப்ப வசனங்கள் உள்ள இருக்கும் பொழுது நம்மால எல்லாவற்றும் வகையறுத்து பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கலாம் அடுத்ததா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 27. 1 John 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். ஆமென், ஆமென். சோ அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போ அவரில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா வசனத்தை கேட்டு அதுல போதித்தபடியே வந்து நம்ம செய்யும் பொழுது மாத்திரமே அவரில் நிலைத்திருக்க முடியும். அப்போ இந்த வசனம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அது அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல. அப்போ பரிசுத்தாய் உள்ள வரும் பொழுது அவர் நமக்கு சகலத்தையும் போதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ யாரும் நமக்கு போதிக்க தேவையே இல்லை, பரிசுத்தாவே நமக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்றதை ரொம்ப கிளியரா பார்க்கிறோம். அவர் போதிக்கும் பொழுது சத்தியம் எது பொய் எதுன்றதை வகையறுத்து பார்க்க நம்மால முடியும். அப்போ ஒரு நல்ல ஒரு ஆவியில வளர்ந்த ஒரு சீஷன்
இப்ப நீங்களும் நானும் வச்சுக்கலாமே. அப்ப ஆவியில வளர்ந்த சீஷனாக இருக்கிற நீங்களும் நானும் எல்லாவற்றும் எளிதிலே நம்பக்கூடாது. எந்த காரியங்களா வந்து இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நமக்கு இதயத்துல தோன்ற விஷயமா இருந்தாலும் சரி, யார் மூலமா வருதுனாலும் சரி, நம்ம எதையுமே சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. அதை வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இது சரியா இருக்குதான்றத நிதானித்து பார்த்து தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதுக்கு உதவி செய்வது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அப்போ அந்த பரிசுத்த ஆவி நமக்கு சகலத்தையும் போதித்து அவர் போதிக்கிறது எல்லாமே சத்தியமாக இருக்குன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அடுத்து வாசிக்கலாம். ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இயேசு கிறிஸ்து எப்படி இந்த வசனத்தை வைத்து சத்ருவை மேற்கொண்டான்ற காரியத்தை நம்ம வந்து வாசிச்சு பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 4, 7, 10, 11. மேத்யூ 4, 4, 7, 10, 11. இந்த 4 வசனங்களை வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆமென். அப்போ இது டெம்டேஷன். இயேசுவை வந்து சத்ருவானன் சோதிக்க வரான்னு நமக்கு தெரியும். 3 தடவை சோதனை நடக்கிறது. அந்த முதல் சோதனையில வந்து ஆண்டவர் வந்து வார்த்தையை பயன்படுத்தாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றும்படி கட்டளையிடுன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையே அவனுக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் வார்த்தையை வச்சு கன்ஃபர்ம் பண்றாரு. 2வதா பார்க்கும் பொழுது, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இனி வந்து தாழ கீழே குதிங்க, அப்போ தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாத்துக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. ஏன்னா ஞானமா செயல்படக்கூடிய காரியங்களை கர்த்தர் இங்க சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அப்போ வந்து நமக்கு வந்து தேவைதான், ஆனாலும் தேவனுடைய வார்த்தை அதுக்கும் மேலாக இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபர்ம் பண்றாரு. நீ கீழே குதி, ஆனா உனக்கு தூதர்கள் காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் பொழுது கூட அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, இல்ல கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய் எழுதியிருக்கிறது ஞானம் அங்க பதில் கொடுக்கிறாரு. 3வதா என்ன சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக என்று எழுதியிருக்கிறது. அப்ப என்ன தாழ நீங்க பணிந்து நீங்க வணங்குனீங்கன்னா நான் இந்த உலகத்தை உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி பிசாசு சொல்றான். ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் பணிந்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் வசனம் அவருக்கு தெரிந்ததுனால அந்த வசனத்தை கன்ஃபர்ம் பண்றாரு. அப்ப நமக்கும் கூட வசனம் தெரிஞ்சுச்சு வச்சுங்களேன், நாமும் கன்ஃபர்ம் பண்ணலாம். கன்ஃபர்ம் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, வசனம் 11 சொல்லுகிறது, அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்போ அது போலதான் நமக்கு வசனம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ அந்த வசனத்தை ஒரு சூழ்நிலை வருது லைஃப்ல, வரும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு வந்து ஒரு வசனம் இருக்குதான்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்து அந்த வசனம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல சத்துருடைய கிரியை எதுவும் நடக்காம நம்ம வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஏன்னா பிசாசு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தவறான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறான், ஒரு தவறான ஒரு என்னை வணங்குன்னு சொல்றான். அப்ப நீங்க கீழே குதிங்க, உங்களை பாதுகாக்க கர்த்தரை வந்து பரீட்சை பார்க்கறதுக்காக ஒரு வழி பண்றான். இப்போ இத்தனை காரியங்கள் அவன் பண்ணாலும் கூட தேவன் வார்த்தையை பயன்படுத்தி அவனை மேற்கொண்டார். நாமும் கூட நன்மை எது, தீமை எது, சத்தியம் எது, வஞ்சனை எதுன்னு சொல்லி வகையறுத்து பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்றால் நமக்கு தேவனுடைய வசனம் வந்து பரிபூர்ணமாக சகல ஞானத்தோடும் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். அது வாசம் செய்யும் பொழுது எல்லாவற்றையும் வகையெடுத்து பார்க்க நம்மளால முடியுன்றதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பிராக்டிக்கலா நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது வசனத்தோட நீங்க சோதிச்சு பாருங்க, இது வசனத்துக்கு ஒத்து போதா இல்லையான்றத சோதிச்சு பாருங்க. அப்போ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா, ஒரு டாக்டரின் வருது, யார் மூலமாக ஒரு டாக்டரின்ஸ் வருது அப்படின்னா அந்த டாக்டரின் வந்து அது சரியா இருக்குதா, அது வசனத்தோட ஒத்து போகுதான்றதை நிதானிச்சு பாருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பேசுற விஷயங்கள் வந்து நய வசனிப்பினால ரொம்ப அருமையா இருக்கும், கேட்கறதுக்கு இதுதான் சரின்னு சொல்லி தோணும், ஆனாலும் அது சரியா இருக்கா இல்லையான்றத வசனத்தை வச்சு நிதானித்து பார்க்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. ஏனென்றால் நம்முடைய ஆத்மாக்களுக்கு நம்ம தான் பொறுப்பு. இப்போ இன்னும் மட்டும் இல்ல, ஏன்னா நம்ம வந்து ஐக்கியத்துல இருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒரு ஐக்கியத்துல இருக்கோம். ஆனா அதுல இருந்தாலும் கூட சத்துரு நம்மளை சும்மா விட மாட்டான். எப்படியாவது இந்த ஐக்கியத்தை கெடுத்து ஆத்மாக்களை விலகி செல்வதற்கு அவன் வழிவகை செய்கிறான். அப்போ அவன் ஏதாவது ஒரு முருகத்துல உள்ள வர வச்சுக்கங்களேன். ஒண்ணுமே இல்ல, யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ நீங்க பாக்குறீங்க, ஒரு ஆவிக்குரிய காரியம் தான் பாக்குறீங்க வச்சுக்கங்களேன், ஒரு ஆவிக்குரிய வீடியோ பாக்குறீங்க, அது அருமையா இருக்குது, அதுல வந்து மேபி நம்ம சகோதர ஐக்கியத்துல இருக்கிறவங்க யாரோ போதிச்ச வீடியோ கூட இருக்கலாம். அதை பார்த்து முடிச்சு அடுத்தது போகும்போது நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது தேவையில்லாம வேற ஏதோ ஒரு வீடியோ வரும், தலைப்பு நல்லா இருக்கே,
அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். கேட்கும் பொழுது அந்த அவங்க அவங்க சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் வந்து அருமையா இருக்கலாம். நம்ம எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா அவங்களெல்லாம் வந்து கற்று தேர்ந்தவர்கள். அவங்க வந்து நய வசனிப்பினால வந்து ஆத்மாக்களை வந்து வஞ்சிக்கிறதுக்கு வந்து அவங்க வல்லமை பெற்ற வல்லமையோடு இருக்கிறாங்க. அப்போ அதை கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, இது அருமையா இருக்குன்னு சொல்லி அப்படியே ஒத்துக்காம இது வசனத்தோட ஒத்து போகுதான்னு சொல்லிட்டு நிதானித்து பார்க்கணும். ஏன்னா அவங்க மோட்டிவ்ஸ் பெரும்பாலும் இந்த செழிப்பு விஷயத்தை பேசுறவங்க பாத்தீங்கன்னா, அவங்க பேசுறது ரொம்ப சட்டிலா இருக்கும். ரொம்ப சட்டிலா இது வந்து டைரக்டா வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, நீங்க கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குன்றத டைரக்டா சொல்லாம ரொம்ப இம்ப்ளிசிட்டா ரொம்ப சட்டிலா நமக்கே தெரியாம அந்த வஞ்சனைய நம்ம இருதயத்துல புகுத்துருவாங்க. அப்போ வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, எதனால இப்படி பேசுறாங்கன்றத உணர்ந்து நம்ம வந்து புரிந்து அதன்படி புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா பிராக்டிக்கல். ஏன்னா தினந்தோறும் இதை நம்ம வந்து கடந்து வருகிறோம். அப்போ இதை பிராக்டிக்கலா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை கன்ஃபர்ம் பண்ணி அதை ஜெயிச்சு வரணும்ன்றத நம்ம இங்க பாக்குறோம். அப்போ வசனம் வந்து இது சரியா இருக்குதா, நம்ம எடுக்கிற முடிவு வசனத்தோட ஒத்து போகுதா என்பதை எல்லா காரியங்களையும் நிதானித்து நம்ம அறியணும். ஒருபோதும் வேத வசனங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருதயத்துல ஒரு சுருக்குன்னு தோணும். ஆனா அதை பழக 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 என்ன ஆகும்னா அதுலயே நம்ம வந்து இருந்துருவோம், வஞ்சிக்கப்பட்டுருவோம். ஆத்துமாக்களை வந்து காப்பாத்துறதுக்கு வழியே இல்லாம போயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா வசனங்களை வாசிங்க, உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொண்டு அந்த கரெக்ஷன் ஆண்டவர் கொடுக்குறாரா, உடனே ஒரு சிறு குழந்தையை போல அதை ஏற்றுக்கொண்டு மனமாற்றத்துக்குள்ள வரணும்னு தான் பாக்குறோம். அடுத்ததா பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது. ஆனா அந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து விடுதலை கொடுக்கிற வார்த்தை தான். ஆனா அதான் ஆரம்பத்துல பார்த்தோம்ல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இது வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்ல. இந்த வார்த்தையை படிக்கிறோம், இட் இஸ் ஜஸ்ட் நாட் இன்ஃபர்மேஷன். இது வந்து ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொன்னா அது சொன்னதுதான், அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை எவ்வளவு பெரிய அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம் எல்லாருக்கும் விடுதலை அது தருகிறது. ஆனா நம்ம எல்லாருக்கும் விடுதலை வேணும். திரும்ப சொல்றேன், இந்த விடுதலையானது இயேசு கிறிஸ்துவோடைய பிள்ளைகள் அனைவருக்கும், அவங்களுக்கு மட்டும் இல்ல, இயேசுவை அறிஞ்சா என் வாழ்க்கையில விடுதலை உண்டாகும்னு சொல்லி நம்பி வராங்க பாத்தீங்களா, நம்பி வந்து ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லாமல் இன்னும் பழைய வாழ்க்கையை வாழ்றவங்க வாழ்க்கையில ஒருபோதும் விடுதலை இருக்க போறதே இல்லை. விடுதலை வேணும் அப்படின்னா அந்த விடுதலை வந்து ஒரு மறுமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது மாத்திரமே நமக்கு விடுதலை உண்டாகும். ஆனா வசனம் சொல்லிடுச்சு, சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அப்போ விடுதலை பெற்ற பிறகு நான் சஸ்டெயின் ஆகணும். அந்த விடுதலை பெற்றவனாக ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு, ஒரு மறுமாக்கப்பட்ட, ஒரு மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கையை வாழும்போதுதான் எனக்கு அந்த விடுதலை சஸ்டெயின் ஆகும். விடுதலையை பெற்ற பிறகு மனம் மாறினதுக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மனம் திரும்ப பேக் ஸ்லைட் ஆகி திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போக ஆரம்பிச்சோம்னா திரும்பவும் அந்த விடுதலை நமக்கு இருக்கவே இருக்காதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமா அங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த ரெப்பிடேஷன் ஆஃப் சின்ஸ். ஒரு பாவத்தை உணர்ந்த பிறகு அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யறோம் பாத்தீங்களா, அதுதான் கர்த்தருக்கு அருவருப்பானதாகவே இருக்கிறது. தப்பு செய்யாம ஒருவனும் இருக்க இந்த பூமியில வாழவே முடியாது. நான் தப்பே செய்யறது இல்ல, நான் பரிசுத்தவான் அப்படின்னு யாராவது சொன்னோம் அப்படின்னா, நம்மளை விட இந்த உலகத்துல பொய்யன் வேற யாருமே கிடையவே கிடையாது. எல்லாரும் தப்பு பண்றோம், எங்கேயோ வந்து இடத்துல விழுந்து போகிறோம். ஆனா தப்புன்னு எப்ப உணர்வு வருகிறதோ அப்ப உடனே வேண்டிக்கிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, இந்த தப்பு நான் பண்ணிட்டேன், நான் பாவிதான், என் பாவத்தை மன்னிச்சு என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லிட்டு இனிமே இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுத்து முன்னோக்கி போகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் அப்பவும் இயேசுவுடைய சீஷன் தான். ஆனா பாவம் ஒண்ணு தெரிஞ்சும் கூட அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப எனக்கு வந்து மனசு இல்லாம அதே பாவத்திலே வாழ்றேன் பாத்தீங்கல்ல, அப்போ எனக்கு வாழ்க்கையில விடுதலை இருக்க போறதும் இல்லை, நான் சீஷனாக வாழ போறதும் கிடையாது, நித்திய ஜீவனுக்கு எனக்கு இடமும் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, பயம். மனிதனுக்கு வந்து நிறைய பயம் இருக்கு. நான் செஞ்சா எனக்கு வந்து இந்த சமூகம் என்னை ஏத்துக்குமா, நான் செஞ்சா இதை ஜெயிச்சு வருவேனா அப்படின்ற மாதிரி இந்த பயத்தினாலே நம்ம இன்னும் வந்து அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்குன்னு சொல்றாரு. அப்போ நமக்குள்ள இருக்கிற தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் எல்லாவற்றுக்கும் பெரியவராக இருக்கிறார். அவர் நம்மோட கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பயமும் தேவையே இல்லை. அது எவ்வளவு பெரிய அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதற்கு தேவை அவருடைய வார்த்தை, நமக்கு ரொம்ப அதிகமாக தேவை. அதன் மேல விசுவாசமும் தேவை. அதை குறித்து சில வசனங்களை வாசிப்போம். யோவான் 8 வசனம் 36. John 8:36.
ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர். ஆமென். ஆமென், ஆமென். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பர்சனலா எழுதியிருக்கும். இது வந்து நம்ம எல்லாருக்கும் சேர்த்து எழுதாம பர்சனலா உங்களுக்காக படிக்கிற உங்களுக்காகவோ எனக்காகவோ குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீர் விடுதலை ஆவீர்கள். அப்போ இந்த விடுதலை அப்படின்றது வந்து இது பர்சனல். நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பாவ வாழ்க்கை, அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, அந்த பாவங்களை வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது வந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை தர ஒரு வல்லவராக இருக்கான்றது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இது பேசுது. ஆனா தேவன் உள்ள பூந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாதியெல்லாம் கிடையாது. அந்த பாவத்துல இருந்து விடுதலை வந்து பாதியெல்லாம் இல்ல. அது முற்றிலும் முழுமையான விடுதலை தான். அதான் சொல்ல இந்த இடத்துல குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கம்ப்ளீட், இது ட்ரூ. இதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இல்ல கொஞ்சம் தான் டெலிவரன்ஸ் இருக்கு, கொஞ்சம் தான் விடுதலை இருக்குன்றதுக்கு இங்க வந்து சொல்றதுக்கு இடமே இல்ல. அவர் முழுமையான விடுதலையை தருகிற தேவனாக இருக்கார். அப்ப அந்த உண்மையான அந்த விடுதலை இருக்கு பாத்தீங்கல்ல, அது எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை நம்ம நிலைத்திருந்து, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் வாஸ்தவம் இல்ல. அப்போ அந்த உண்மையான அந்த விடுதலையோட ருசி பார்ப்பு எப்ப இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய அந்த ஒன்றித்திருந்து அவர் வார்த்தைகளை கேட்டு அதை உணர்ந்து அது கீழ்ப்படிந்திருந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை நிச்சயம்ன்றதை பார்க்கிறோம். அடுத்தது வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 14. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாம வந்து நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் அல்ல. நம்ம எதுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்? கிருபையில் கீழ்ப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாரும் பாவம் நம்மை மேற்கொள்ள கூடாது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்ட காலத்துல பாவம் மேற்கொண்டது. ஆனா கிருபை கீழ்ப்பட்ட காலத்துல நம்மை பாவம் மேற்கொள்ள கூடாது. திரும்பவும் சொல்றேன், பாவம் இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களை மேற்கொள்ள கூடாது. என்னால இந்த பாவத்தை மேற்கொள்ளவே முடியல அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல முடியவே முடியாது. இயேசுவின் கிருபை கீழ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால, அவருடைய கிருபையினால நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கிருபையை பெற்ற பிறகு நமக்கு பாவம் செய்வதற்கு அனுமதி இல்லையே. அப்ப அந்த கிருபை வந்து பாவம் செய்வதற்கு அனுமதி கொடுக்காம, அந்த கிருபை என்ன பண்ணுதுன்னா, அந்த பாவத்தை உடைத்தெறிவதற்கு வந்து வல்லமையை கொடுக்குது. தேவனுடைய கிருபை அந்த பாவங்களை வந்து நம்ம வந்து செய்யாம, அந்த பாவங்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை அது தருகிறதாக இருக்கிறது. அந்த கிருபையை மிஸ்யூஸ் பண்ணாம, எனக்கு கிருபை இருக்குது, ஆண்டவர்கிட்ட போனா நான் மன்னிப்பாரு, எத்தனை தடவை பாவம் பண்ணாலும் நான் ஒரு தடவை போய் பாவத்தை அறிக்கையிட்டால் தேவன் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நீதி முழுவதா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு டேக் இட் ஃபார் கிராண்டட் இல்லாம, ஆனா வசனம் சொல்லுது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ எப்ப போனாலும் என்ன மன்னிச்சிடுவாரு, அதனால வந்து போய்க்கலாம் அப்படின்ற அந்த அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாம, அந்த பெருமையான அந்த கடினமான இருதயத்தோட எண்ணங்கள் இல்லாம, தாழ்மையுள்ள பிள்ளைகளாக அந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த எண்ணத்தோட பாவங்களை மேற்கொள்ற அந்த இடத்துல நாம் இருக்கணுமே தவிர, அந்த பாவங்களை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு நமக்கு இடமே இல்லை. அப்போ அந்த விடுதலை என்பது நீங்களும் நானும் நம்முடைய சுயத்தினால உருவாக்கி கொள்வது அல்ல, அது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையினால் வெளிப்படுகிறது. வாசிக்கலாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 2. ரோமன்ஸ் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆமென். பாத்தீங்களா, திரும்பவும் இப்ப ரோமர் 6:16 அதான் சொல்லுது, 6:14 அதான் சொல்லுது, ரோமர் 8:2 அதான் சொல்லுது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அப்போ இனியும் கூட நான் பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா பாவத்தின் பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டுட்டேன். பாவம் என்னை ஒருபோதும் மேற்கொள்ள கூடாது, மேற்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய அந்த ஆவியின் பிரமாணம் எனக்குள்ள இருக்கிறது அப்படின்றத பாக்குறோம். அப்ப அந்த பரிசுத்தாய் உள்ள வரும் பொழுது நமக்கு வந்து எல்லாவற்றையும் கண்டித்து உணர்த்தி நம்ம வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறான்னு பாக்குறோம். அப்போ லிபர்ட்டி என்ன சொல்றது, அந்த விடுதலை, அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த வருகிற விடுதலை வந்து நம்முடைய பலத்தினால அது இல்ல, அது முழுக்க முழுக்க தேவனுடைய வல்லமையினாலும் அவருடைய கிருபையினாலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ளும் பொழுது பாவத்தை மேற்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். என்றால் எந்த பாவமா இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நம்மால மேற்கொண்டு ஜெயிக்க முடியும்.
ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ அந்த ஆவியில நிறைந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? அது விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். வாசிக்கலாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1, Galatians 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆமென். அப்போ நமக்கு விடுதலை எப்ப கிடைக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய அந்த கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது மாத்திரம்தான் நமக்கு விடுதலை உண்டாகிறது. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல், நம்ம எல்லாரும் அடிமைகளாக இருந்தோம், அந்த காலத்துல இருந்தோம், நம்ம பாவமே வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருந்தோம், எவ்வளோ பெரிய பாவங்களால சிக்குண்டு தவித்துக் கொண்டிருந்தோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தின் நுகத்தடியிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எல்லாரும் நீங்களாக்கி நம்ம ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டாட பாக்குறோம். அப்போ கிறிஸ்தவனுக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டு இருங்கள். அப்போ நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அந்த சுயாதீன நிலைமையை நம்ம எல்லாரும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்க பாக்குறோம். ஏன்னா காத்துக்கொண்டா மட்டும்தான் நித்திய ஜீவன். காத்துக்கொள்ளாம போனோம்னு வச்சுங்களேன், திரும்பவும் அந்த அடிமைத்தன நுகத்துக்கு உள்ள போகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குன்றத புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த நுகத்தடி அது எப்ப வேணா வரலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா திரும்பவும் சொல்றேன், அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தடி நம்ம இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியாம இருந்தோம்னா அது எப்ப வேணா நம்ம மேற்கொள்றதுக்கு அது வாய்ப்புகள் இருக்கு. அது முக்கியமா எப்ப வரும் பாத்தீங்கன்னா, பயத்தின் மூலமாக வரும். இல்ல ஏதாவது ஒரு பிரஷர், ஒரு மன அழுத்தத்தின் மூலமாக ஒரு விஷயம் நினைச்சு பார்த்திருப்போம், அது நடக்காம போயிருக்கலாம். ஒரு மன அழுத்தத்தின் மூலமாக பின்வாங்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு பயம் நம்ம மேற்கொள்கிறதா, நம்ம இச்சைகள் நம்ம மேற்கொள்கிறதா என்ற யோசிச்சு பாருங்க. அதுக்கு இடம் கொடுத்துன்னு வச்சுங்களேன், அப்ப திரும்பவும் கூட அந்த அடிமைத்தனத்துக்கு விழுந்து போகிறதுக்கு அது வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு பாக்குறோம். வாசிக்கலாம் அடுத்ததா சங்கீதம் 107:20, சாம்ஸ் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். ஆமென். சோ தேவனுடைய வார்த்தை நம்முடைய பிசிக்கலா, நம்முடைய மாம்ச சரீரத்தில் இருக்கிற வியாதியில மட்டும் சுகமாக்குறது கிடையாது. அது நம்முடைய ஆவியில இருந்தா எதுவா இருந்தாலும் சரி, நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் சரி, அதையும் கூட கர்த்தர் குணமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல மாம்சம், ஆவி அப்படின்னு டிஃபைன் பண்ணவே இல்லை. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம். அது ஆவியா இருந்தாலும் சரி, அது மாம்சமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் குணமாக்கும் வல்லமை தேவனுடைய வசனத்துக்கு உண்டு. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை இட் கேரிஸ் அத்தாரிட்டி, அதுக்கு வல்லமை இருக்கிறது. அப்போ அந்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா அழிவுக்கு நம்மை தப்புவிக்கிறது. அப்போ எங்கேயா ஒரு இடத்துல பிசாசு வஞ்சிக்கிறான்ற உணரும் பொழுது, பாவத்தை நம்ம மேற்கொள்ள முடியாம தவிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அந்த இடத்துல விடுதலை உண்டாகும். ஏன்னா அந்த வார்த்தை வல்லமை உள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது அப்படின்றத ரொம்ப தெளிவா இங்க பாக்குறோம். அது தேவனுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய கட்டா இருந்தாலும் சரி, அந்த கட்டுகளை உடைப்பதற்கு வல்லமை இருந்தது. எவ்வளவு பெரிய பாண்டேஜ் இருந்தாலும் சரி, ஆனா தேவனுடைய வார்த்தை அவ்வளவு பராக்கிரமம் இருந்தாக இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அப்போ அந்த இயேசு அப்படின்ற நாமத்துக்கு வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழான எல்லா முழங்கால்களும் மண்டியிடக்கூடிய சர்வத்திற்கும் மேலான அந்த நாமம். அந்த நாமத்தை பயன்படுத்தும் பொழுது அது எவ்வளவு பெரிய கட்டா இருந்தாலும் சரி, அந்த கட்டுகள் உடைக்கப்படும் அப்படின்றத எந்த ஒரு டவுட்டுமே நமக்கு கிடையாது. அப்போ தேவனுடைய வார்த்தை அது எப்பேற்பட்ட அடிமைத்தனமா இருந்தாலும் சரி, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு அது வல்லமையுள்ள அது வார்த்தையாக இருக்கிறது. கடைசியா ஒரு வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 15, ஹீப்ரூஸ் 2:15. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியே ஆனார். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மரண பயத்தினாலே, அந்த பயம் கூட பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் அ பாண்டேஜ். அந்த அடிமைத்தனத்திற்கு உள்ள இருப்பதற்கு அந்த பயம் அப்படின்றது ஒரு பெரிய காரணமாவே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக சொல்ல வரல. இந்த இடத்துல எனக்குள்ள ஏதாவது ஒரு பயம் இருக்கு அப்படின்னா, நான் இன்னும் கூட அந்த அடிமைத்தனத்துல தான் இருக்கிறேன். ஆனா சத்தியத்தையும் அறிந்திருக்கிறேன், சத்தியம் விடுதலையாக்குன்னு சொல்லிக்கிட்டு இன்னமும் கூட எனக்குள்ள பயம் இருந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா, நான் இன்னும் விடுதலையாக்கப்படவே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். திரும்பவும் சொல்றேன், ஒருவருக்குள்ள பயம் இருக்குது அப்படின்னா நாம் இன்னும் கூட அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை முற்றிலுமாக
நம்ம விடுதலையாக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய ஸ்லேவரியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அடிமைத்தனமா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய செயினா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் உடைத்தெறிவதற்கு தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்போ நம்ம இந்த இடத்துல பயம் இல்லாமல் தெளிந்த புத்தியோட, நம்ம ஒரு காலத்துல பயம் நம்மை ஆட்கொண்டிருக்கலாம், பயம் நம்மை மேற்கொண்டு நம்ம வழிநடத்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு அந்த பயத்திற்கு நம்ம வாழ்க்கையில இடமே இல்லை. நான் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, நமக்கு எந்த ஒரு பயமும் தேவையே இல்லை என்றதை பார்க்கிறோம். சோ ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்த நம் எல்லாரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய வசனத்தை கொண்டு நம் அனைவரையும் மீட்டெடுத்திருக்கிறார், விடுதலை பண்ணியிருக்கிறார் பார்க்கிறோம். இப்போ ஆரம்பத்துல பார்த்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனம் 31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ நம்ம எல்லாரும் கொடுக்கப்பட்ட டைரக்ட் கமாண்ட் என்ன அப்படின்னா, நாம் இயேசுவின் சீஷனாக இருக்க வேண்டும். சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு விஷயம் தான், அந்த வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ ஒரு உண்மையுள்ள சீஷன் அவர் வார்த்தையை நிலைத்திருக்க வேண்டும் என்றது நம்ம பார்த்தோம் ஆரம்பத்துல. அடுத்தது, தேவனுடைய வார்த்தையானது சத்தியம் எது, வஞ்சனை எது அப்படின்றது வகையறுத்து பார்க்கக்கூடிய அந்த ஞானத்தை நம்ம கொடுக்குது. அடுத்ததா பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையானது அடிமைத்தனத்திலிருந்து நம் அனைவருக்கும் விடுதலை தருகிறது அப்படின்றத இந்த 2 தலைப்பு நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த வாரங்கள்ல அடுத்த தலைப்புகளை நம்ம பார்க்கலாம். சோ இன்றைக்கு கற்றுக்கொண்டது போல நம்ம இயேசுவின் சீஷன் என்று சொல்லிக்கூட நம்ம எல்லாருமே வார்த்தைகளை அதிகமாக வாசித்து அதை புரிந்து கொண்டு அதை நிலைத்திருந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோட இதை நிறைவு செய்துக்கலாம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யாராவது ஒரு பிரேயர் பண்ணி இதை க்ளோஸ் பண்றீங்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இதோ தாசனை மறைத்து பரிசுத்த ஆவியானவரை நீங்க எங்களோடு பல தேவ வசனங்களை பேசியிருக்கீங்கப்பா. அப்போ இன்னைக்கு நாங்க கத்துக்கொண்ட வசனங்கள் இதோ தேவனுடைய உபதேசத்திலே வார்த்தையிலே நிலைத்து இருக்க வேண்டுமப்பா. ஆமாண்டவரே, நாங்கள் வார்த்தைகளை படித்தால் மட்டும் போதாத ஆண்டவரே, கேட்கிறவர்களால் மட்டும் போதாத ஆண்டவரே, அதன்படி செய்கிறவர்களால் இருந்தால்தான் ஆண்டவரே அந்த வார்த்தை எங்கள் இருதயத்திலே நிலைத்திருக்க முடியும் என்று உறுதியாக நம்புகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியம் உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே. இந்த சத்தியம்தான் ஆண்டவரே எங்களை சத்தியமுள்ள வார்த்தைகள் தான் ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இதோ இந்த பாரம்பரிய கலாச்சாரத்திலே ஊர்ந்து போன நாங்கள் ஆண்டவரே, இதில் இன்னும் இந்த பாரம்பரிய கலாச்சாரத்திலே எங்கள் இருதயத்தை செலுத்தினால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்பா. அப்படி அந்த வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. சத்தியமுள்ள வசனங்கள், இயேசுவின் வசனங்கள் எங்களுக்கு வெளிச்சமாக இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம் அப்பா. ஆமாண்டவர், இந்த சத்திய வசனங்கள் தான் எங்களை விடுதலையாக்குகின்றதப்பா. அந்த விடுதலை பெறுவதற்காக ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஆண்டவரே, இந்த சத்தியமுள்ள வசனங்கள் எங்களுக்கு வெளிச்சமாக இருப்பதை நாங்கள் பரிபூர்ணமாக நம்பி விசுவாசிக்கிறோம் அப்பா. அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து ஓடக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரே எங்களுக்கு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் ஆண்டவரே, பலனும் அன்பும் தெரிந்த புத்தி உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரப்பா. அந்த சிந்தனையோடு அப்பா தகப்பனே, இதோ நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டோம். மீண்டும் ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது நமது இயேசப்பாவின் நமக்கு அளித்த அந்த கிருபை. அந்த கிருபையினால் பெற்ற அந்த விடுதலையை மறுபடியும் பாழாக்குவது நமக்கு எந்தவித தகுதியும் கிடையாது. மீண்டும் அதே பாவத்தை செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் நாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாமும் இந்த மாமிச உலகத்திலே வாழ்கின்ற மற்ற மக்களைப் போல இருக்கின்றோம். ஆமா ஆண்டவரே இயேசப்பா, இதோ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாங்கள் தொடர்ந்து உமது வசனத்தின்படி நாங்கள் வாழக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதோ ஆண்டவரே, அப்பொழுதுதான் நாங்கள் உண்மை உள்ள சீசனாக இருப்பதற்குரிய தகுதியை பெறுகின்றோம் அப்பா. உண்மையுள்ள சீசனாக இருந்தால்தான் ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய மற்றவர்களுக்கு இந்த வசனத்தை பற்றி உபதேசம் பண்ணக்கூடிய தகுதியை பெறுகணும் அப்பா. அந்த விதத்திலே சுவிசேஷனுடைய வேலையை செய்வதற்கு நாங்கள் எங்களை நீங்கள் சீசனாக தெரிந்து கொண்டதை நாங்கள் பரிபூரணமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்பா. எங்கள் செயல்பாடுகளில் அதை வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆண்டவரே இயேசுவின் பிள்ளைகள் என்று முழுமையாக நம்பி மனம் திரும்பி அவர்களும் ஆண்டவரை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவாக எங்கள் நடவடிக்கைகள் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து பிரதிபலிக்க கிருபை தருவீங்கப்பா. அந்த விதத்தில் இந்த கூடுகையில் கலந்து கொள்ளுகின்ற சகோதரர் சகோதரிகள்
பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவருமே இன்று கேட்ட வசனங்கள் அனைத்துமே ஆண்டவரே சத்தியமுள்ள வசனங்கள். இதோ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசப்பா சொன்னதை மனதிலே இருத்துக் கொண்டு இனிவரும் காலங்களில் வார்த்தையில் நிலைத்திருக்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயிற்சியோடு முயற்சியோடு ஆயத்தம் பண்ணி நித்திய ஜீவனை அடைவதற்கு தகுதியுடையவர்களாக மாற கிருபை தருவீங்க என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். ஆமென். Praise the Lord, brothers and sisters.